பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம் சனிக்கிழமைக்கான எங்களது அன்பான வாழ்த்துக்கள். ஆமா நேயர்களே, உங்களை மறுபடியும் இந்த ஆழமான பார்வையில சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா. இன்னைக்கு நாளுக்காகவும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போற அந்த வெளிச்சத்துக்காகவும் நாம் ஒரு ஆழமான நன்றியோட ஜெபத்தை ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையாகிய ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் நல்லவர், உமது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்பதை உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். இன்றைய வாசகத்தின்படி தூய ஆவியார் எங்களை எப்படி சரியான பாதையில் வழிநடத்துகிறார் என்பதை உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி. இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் வழியாக நீர் எங்களோடு பேசும் வார்த்தைகளுக்காகவும் உமது வழிநடத்துதலுக்காகவும் ஆழமான நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். ஆமென். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெறும் ஒவ்வொரு நேயருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து பயனடையவும், அவர்கள் மேல் உமது மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை நிறைவாக பொழியப்படவும் வேண்டுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வில் உள்ள மூடிய கதவுகளை நன்மையாக மாற்றுவீராக. இந்த நற்செய்தி வாசகம் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். இன்றைய வாசகம் உணர்த்தும் ஆழமான உண்மைகளை அவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்று உமக்கு உகந்தவர்களாக வாழ ஆசிர்வதியும். உண்மையான நம்பிக்கையாளர்களும் விசுவாச சமூகங்களும் இந்த உலகத்தின் நிராகரிப்புகளை தைரியமாக எதிர்கொண்டு தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும், உமது பெயரால் துன்புறுத்தப்படுவோர் கிறிஸ்துவின் எல்லையற்ற அன்பால் பலப்படவும் நாங்கள் மன்றாடுகிறோம். உறுதியாக துணையிரும் ஆண்டவரே. நற்செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் தூய ஆவியாரின் வழிநடத்தலை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து செயல்படவும், இளைஞர்களும் புதிய விசுவாசிகளும் நம்பிக்கையில் வளர்ந்து இறைப்பணியில் முழுமையாக இணையவும் ஜெபிக்கிறோம். திருச்சபை துன்புறுத்தப்படுவோரை ஆதரித்து தூய ஆவியாரின் வழிகாட்டுதலில் நற்செய்தியை எல்லா தேசங்களுக்கும் பரப்பவும் உமது அருளை வேண்டுகிறோம். உமது வல்லமை வெளிப்படட்டும். எங்களது இந்த ஊழியத்தில் நாங்கள் பாடும் பாடல்களும் கற்பித்தல்களும் மற்றவர்கள் தங்கள் சோதனைகளை விசுவாசத்தோடு தாங்கிக் கொள்ளவும், ஆவியானவரின் குரலுக்கு செவிமடுக்கவும், கிறிஸ்துவின் பணியில் மகிழ்ச்சியோடு இணையவும் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத்தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத் தேவையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. ஆமாங்க நேயர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்போட நாம வந்திருக்கோம். கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க. என்ன ஸ்டோரி அது? அதாவது, ஒரு நபர் தன்னுடைய அலுவலகத்துல ரொம்ப நேர்மையா உண்மையா வேலை செஞ்சுட்டு வராரு. அவர் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் லஞ்சத்துக்கும் துணை போகவே இல்லை. நேர்மையா இருக்கிறது இப்போ பெரிய சவால் தானே. ஆமா. இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த அலுவலகத்துல இருக்கிற சக மனிதர்களால, அதாவது உலகத்தோட பார்வையில அவர் முற்றிலுமா நிராகரிக்கப்படுறாரு. எல்லாரும் அவரை தனிமைப்படுத்துறாங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய பதவி உயர்வுக்கான கதவு எந்த காரணமும் இல்லாம அநியாயமா அடைக்கப்படுது. ஐயோ பாவம் அவரு. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். உண்மைதான். ஆனா அவர் ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையே விடவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு முற்றிலும் எதிர்பாராத வேறொரு புதிய பாதையில அவரை விட அதிகம் தேவைப்படும் மக்களுக்கு உதவுற ஒரு மாபெரும் வாய்ப்பு, ஒரு பெரிய பொறுப்பு அவரை தேடி வருது. உலகத்தின் நிராகரிப்பும் அடைக்கப்பட்ட கதவும் எப்படி அவரை ஒரு உண்மையான நோக்கத்தை நோக்கி நகர்த்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு யதார்த்தம். நிறைய பேர் தங்களுடைய நேர்மைக்காக இப்படிப்பட்ட நிராகரிப்பை சந்திச்சிருப்பாங்க. ஆமா. இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையில இத பற்றி தான் ரொம்ப தெளிவா அலச போறோம். உலகத்தின் போலித்தனமான நிராகரிப்புகள் ஆண்டவர் ஏன் சில நல்ல கதவுகளை கூட அடைக்கிறார் அப்படிங்கறத இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாசகங்கள் வழியாக பார்க்க போறோம். கண்டிப்பா இது நேயர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன்.
நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்துல நீங்கள் சந்திக்கிற தடைகள் எல்லாமே உங்களுக்கு எதிரானவை அல்ல, அவை ஆண்டவர் உங்களை சரியான திசையில் திருப்புவதற்கான கருவிகள் அப்படிங்கறத நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சரியான ஒரு பயணம் இது. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 18 முதல் 21 வரை இன்னைக்கு நாம பாக்குறோம். இதுல இயேசு ரொம்ப கராரான ஒரு உண்மைய சொல்றாரு. உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் வசனம் சரியா? என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. கேளுங்க. நாம கிறிஸ்துவை பின்பற்றுறோம், அன்பை போதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இயேசு ஏன் உலகம் உங்களை வெறுக்கும்னு இவ்ளோ வெளிப்படையா ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லணும்? இது கேக்குறதுக்கு ஒரு நல்ல அணுகுமுறையா தெரியலையே. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இது ஒரு பிசினஸ் மாடல் மாதிரி இருந்தா இயேசு சொல்றது ஒரு மோசமான விளம்பரம் தான். ஆமா, என்கிட்ட வந்தா எல்லாரும் உங்களை விருப்பாங்க, நீ யாரும் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. சரியே சொன்னீங்க. ஆனா இயேசு இங்க என்ன செய்றாருன்னா, அவர் நம்மள ஒரு மாயாயான உலகத்திலிருந்து தட்டி எழுப்புகிறார். அவர் சீடர்களை பயமுடுத்தல, மாறாக அவங்கள தயார்படுத்துறாரு. ஓ, தயார்படுத்துறாரா? எப்படி? அவர் சொல்றாரு, நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் உலகம் உங்களை தன்னுடைய சொந்தம் என்று அன்பு செய்திருக்கும். ஆனால் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு. இதுல ஆழமான விஷயம் என்னன்னா, உலகம் என்பது இங்க வெறும் பூமி கிடையாது, வேற என்ன? ஒரு சிஸ்டமா. ஆமா, திருவுவிலிய பின்னணியில உலகம் என்பது ஆண்டவருக்கு எதிராக செயல்படும் ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் எப்போதுமே உண்மையே சத்தியத்தை பார்த்து பயப்படும். ஓஹோ, அப்போ அந்த சிஸ்டத்துல நாம ஒத்து போகாத போது அதுக்கு நம்மள பிடிக்காம போயிருது, சரியா? துல்லியமா சொன்னீங்க. இதை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க மே 16, 2020 அன்று ஆற்றிய உரையில ஒரு அட்டகாசமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. என்ன வார்த்தை அது? அவர் அதை பற்றி பேசும்போது அது ஒரு மேக்கப் கலாச்சாரம், ஒரு மேக்கியாஜ் கலாச்சாரம்னு சொல்றாரு. உலகத்தின் போக்கு அப்படின்னா என்ன? அது ஒரு நிலையற்ற கலாச்சாரம், அதாவது நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. மேக்கப் கலாச்சாரம், இது கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இந்த நிலையற்ற தன்மை எப்படி வேலை செய்யுது? திருத்தந்தை என்ன விளக்குறார்னா, இந்த உலகத்தின் போக்கு எப்போதுமே இன்று சரி நாளை தவறு என்று சொல்லக்கூடியது. அதாவது டுடே எஸ் டுமாரோ நோ, அப்படிதானே? அதேதான். இதுல ஆழமான மதிப்பீடுகளோ விசுவாசம் என்ற ஒன்றுக்கோ இடமே கிடையாது. உங்களுக்கு வசதியா இருந்தா இன்னைக்கு ஒரு ரூல், நாளைக்கு வேற ஒரு ரூல். எல்லாமே உங்க சுயநலத்துக்கும் வெளித்தோற்றத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது. ஆமா, அங்க எல்லாமே விலை பேசக்கூடியதுதான். அந்த மேக்கப் கலாச்சாரம் உண்மையை எதிர்கொள்ள பயப்படுது. அதனாலதான் சத்தியத்தின் வடிவமான இயேசுவை அது வெறுத்தது. வாவ், நீங்க இத பற்றி பேசும்போது நேர்களே உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா உங்க சோஷியல் மீடியா ட்ரெண்டுகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, சோஷியல் மீடியா இதுக்கு சரியான உதாரணம். ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டாடுவாங்க, அது பயங்கர வைரல் ஆகும். ஆனா நாளைக்கே அதே விஷயத்த தப்புன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவங்கள கேன்சல் பண்ணுவாங்க. இதுல எந்த நிரந்தரமும் இல்ல. ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு நாள் உங்களை உச்சி முகர்ந்து கொண்டாடும் இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கலன்னா அடுத்த நாளே உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் திருத்தந்தை சொல்ற அந்த போலித்தனமான மேக்கப் கலாச்சாரம். மிகச்சரியான உதாரணம். அந்த உலகத்தின் அங்கீகாரத்துக்காக நாம ஓட ஆரம்பிச்சோம்னா நாம தினமும் நம்மள மாத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளோட உண்மையான அடையாளத்தை நாம இழந்துருவோம். ஆமா, இது ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் இயேசு நமக்காக தந்தையிடம் ஜெபிக்கும்போது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, மாறாக உலகத்தின் ஆவியிடமிருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அந்த உலகத்தின் ஆவி என்பது இந்த நிலையற்ற மேலோட்டமான போக்கில் நம்மை சிக்க வைக்கும் சக்தி, அப்படித்தானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, ஒரு நிமிஷம். இங்கதான் எனக்கு அடுத்த மிகப்பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? அதாவது உலகத்தோட கதவுகள் போலித்தனமானது, அது நிலையற்றதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால உலகத்தின் போக்கை விட்டு விலகி நாம ஆண்டவரோட பாதையில நேர்மையா நடக்க முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். சரி, வச்சுப்போம். அப்போ நம்ம பாதை முழுக்க சுலபமா இருக்குமா? ஆண்டவர் நமக்காக எல்லா கதவுகளையும் தாராளமா திறந்து வச்சிருப்பாரா? ஆனா இன்னைக்கான முதல் வாசகம், அதாவது திருத்தூதர் பணிகள் 16:1 முதல் 10 வரை உள்ள பகுதி நமக்கு காட்டுற யதார்த்தம் முற்றிலும் வேறையா இருக்கு. ஆமா, இங்கதான் விசுவாச பயணத்தோட மிகப்பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. பவுலும் தீமோத்தேயும் நற்செய்தி அறிவிக்க பயணம் செய்றாங்க. அவங்க செய்ய நினைக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆண்டவருக்கான ஒரு பணி. அதான் என் கேள்வியே.
அவங்க ஆசியாவுல இறைவார்த்தையை அறிவிக்க போக நினைக்கிறாங்க. ஆனா தூய ஆவியார் அவர்களை தடுக்கிறாரு. சரி, ஆசியாவுக்கு போக முடியலேன்னு அவங்க பித்னியாவுக்கு போக முயற்சிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு தடை வருது. ஆமா, இயேசுவின் ஆவியார் அவர்களை போக விடவில்லை அப்படின்னு வாசகம் சொல்லுது. நீங்க எனக்கு இதை விளக்கி ஆகணும். பவுல் என்ன தப்பான காரியமா செய்ய போனாரு? அவர் உலகத்துக்காக போகல, பணத்துக்காக போகல, ஆண்டவரோட நற்செய்தியை அறிவிக்க போறாரு. உண்மைதான், அவரோட நோக்கம் ரொம்ப புனிதமானது. அப்புறம் ஏன் தூய ஆவியானவரே அதை தடுக்கிறாரு? இது சுத்தமா முரண்மாறா தெரியலையா? ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் ஏன் அணைக்கணும்? இது மனிதர்களாகிய நமக்கு கண்டிப்பா முரண்பாடா தான் தெரியும். ஏன்னா நம்மளோட பார்வை ரொம்ப குறுகியது. நாம எப்போதுமே லாஜிக் மூலமா தான் பார்ப்போம். அதாவது நம்ம கணக்குப்படியெல்லாம் சரியா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா சியா அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு செழிப்பான பகுதி. அங்க போய் நற்செய்தி சொன்னா ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறது பவுலோட பிளான். அது நல்ல நோக்கம்தான். ஆனா ஆண்டவரோட திட்டம் வேற. ஆண்டவரோட திட்டம் வேறனா அந்த தடை எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தூய ஆவியானவர் தடுத்தார்னு வாசகம் சொல்லுது. ஆனா அது பிராக்டிக்கலா எப்படி நடந்திருக்கும்? திடீர்னு வானத்துல இருந்து ஒரு குரல் வந்து போகாதேன்னு சொல்லியிருக்குமா? அது பல விதத்துல நடந்திருக்கலாம். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பயணத்துல பவுலுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கலாம். அல்லது அங்க போறதுக்கான போக்குவரத்து தடைகள் வந்திருக்கலாம். ஓ, சூழ்நிலைகள் மூலமா தடுத்திருக்கலாம்னு சொல்றீங்க? ஆமா, அல்லது உள்ளத்துல ஒரு பெரிய அமைதியின்மை, இதை செய்யக்கூடாது என்ற ஒரு ஆழமான உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கலாம். காரணம் எதுவா இருந்தாலும் அவர்கள் அதை தூய ஆவியானவரின் தடை என்று மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ஒரு கெட்ட சக்தி தடுக்கிறதுக்கும் ஆண்டவர் தடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. ஆண்டவர் தடுக்கும்போது அந்த தடைக்கு பின்னால் ஒரு அமைதியும் காத்திருப்பும் இருக்கும். நம்ம நல்ல திட்டங்களா இருந்தாலும் அவர் சில கதவுகளை அடைக்கிறார்னா அது தோல்வி அல்ல, அது வழிகாட்டுதல். ஓ, இது நேயர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நல்ல வேலைக்காக அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை துணைக்காக அல்லது ஒரு நல்ல வியாபார திட்டத்துக்காக நேர்மையான முறையில முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆமா, அது உங்க பார்வையில ரொம்ப சரியான விஷயமா இருந்திருக்கும். ஆமா, அது ஆசியா மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா திடீர்னு எல்லா கதவுகளும் உங்க கண் முன்னாடியே அடைக்கப்படும். நீங்க அழுது புலம்பிருப்பீங்க. ஆண்டவரே, நான் உமக்காகத்தானே இதை செய்ய நினைச்சேன், ஏன் இதை தடுத்தீர் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அது ரொம்ப இயல்பான ஒரு மனித உணர்வு தான். ஆனா அது ஆண்டவரோட வழிகாட்டுதல் அப்படிங்கறத நாம பவுலோட வாழ்க்கையில பாக்குறோம். மிகச்சரி. அவர் ஆசியாவிலும் பித்னியாவிலும் கதவுகளை அடைத்தது ஒரு தண்டனை கிடையாது. அது ஒரு ரீடைரக்ஷன், அதாவது ஒரு புதிய பாதைக்கான திருப்பம். பவுல் அந்த தடைகளை மீறி பிடிவாதமா ஆசியாவுக்கு போயிருக்கலாம். ஆனா அவர் காத்திருந்தார். அந்த பணிவு தான் இங்க ரொம்ப முக்கியம். அவங்க த்ரோவா நகரை அடைந்ததும் பவுலுக்கு இரவுல ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த மாசிதோனியா காட்சியில மாசிதோனியர் ஒருவன் நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சி மன்றாடுகிறார். இங்கதான் அந்த திருப்பம் நடக்குது. அப்போ அந்த தடைகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அவசர தேவை இருக்கும் இடத்துக்கு பவுலை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு. ஆசியாவுல பவுல் நினைத்ததை விட மாசிதோனியாவுல பவுலுடைய தேவையும் நற்செய்தியின் வெளிச்சமும் மிக அவசரமாக தேவைப்பட்டது. சரியா சொன்னீங்க. மாசிதோனியா என்பது ஐரோப்பாவின் நுழைவாயில். ஆண்டவர் நற்செய்தியை ஒரு புதிய கண்டத்திற்குள் கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தார். அதற்காகத்தான் இந்த தடைகள். வாவ், நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு அடைக்கப்படுகிற ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் ஒரு மாசிதோனியா காத்திருக்கிறது. சரியா? 100% உண்மை. எங்கே உண்மையான தேவை இருக்கிறதோ, எங்கே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறாரோ, அங்கே நம்மை திசை திருப்பவே சில நல்ல கதவுகளையும் தூய ஆவியானவர் அடைக்கிறார். இது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். நம்ம தொடக்கத்துல பார்த்த அந்த ஸ்டோரியில வந்த நபருக்கும் இதுதான் நடந்துச்சு. அவர் நேர்மையா இருந்தோம், அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கல. அந்த ஆசியாவோட கதவு அடைக்கப்பட்டது. ஆமா, ஆனா அதனால அவர் சோர்ந்து போகல. ஆமா, அதை விட மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேறொரு இடத்துல சமூக சேவை செய்வதற்கான மாசிதோனியா கதவு அவருக்கு திறக்கப்பட்டது. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உலகத்தோட கதவுகள் போலித்தனமானதுன்னு சொல்லி அதை புறக்கணிக்கிறோம். ஆண்டவரோட கதவுகளும் சில நேரம் அடைக்கப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். இப்படி எல்லாமே நிராகரிப்பா தடையா இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதனா, ஒரு விசுவாசியா நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? விரக்தியில உட்கார்ந்துட மாட்டோமா? இதுக்கு என்னதான் தீர்வு?
அதற்கான அற்புதம் என்னன்னா, இந்த உலகத்தின் நிலையற்ற போக்கிற்கும் ஆண்டவர் அனுமதிக்கும் தடைகளுக்கும் நடுவே நாம எப்படி இருக்கணும்னு இன்னைக்கான பதிலுரை பாடல் ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்குது. திருப்பாடல் 100 சரியா? ஆமா, அதோட முதல் வசனமே அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் என்று தொடங்குகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க சொல்றத. ஒரு பக்கம் உலகம் நம்மள வெறுக்குது, இன்னொரு பக்கம் நம்ம போற வழியெல்லாம் தூய ஆவியானவர் தடுத்து நிறுத்துறாரு, கதவுகள் நம்ம மூஞ்சில அறையப்படுது. இதுல என்ன எனக்கு ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் வேண்டி கிடக்கு? கேட்கறதுக்கு நியாயமான கேள்விதான். இது பிராக்டிக்கலா பார்க்க கொஞ்சம் ஓவரா தெரியலையா? எப்படி ஒருத்தரால தடைகள் மத்தியில மகிழ்ச்சியா பாட முடியும்? பிராக்டிக்கலா பார்த்தா அப்படி தெரியலாம். ஆனால் திருப்பாடல் 100 எழுதப்பட்ட பின்னணியை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இது ஒரு நன்றி செலுத்தும் பழிக்கான திருப்பாடல். அதாவது மக்கள் தங்களது கஷ்டங்களை, தடைகளை கடந்து ஆண்டவரின் ஆலயத்திற்குள் நுழையும் போது பாடும் பாடல். ஓ, தடைகளை கடந்த பிறகு பாடுற பாடலா? ஆமா. எப்படி அவங்களால பாட முடிந்தது? அதற்கான பதில் அதே திருப்பாடல் 100 வசனம் 5 இருக்கு. ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளதவர்தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். என்றும் உள்ளதவர்தம் பேரன்பு. இது அந்த மேக்கப் கலாச்சாரத்துக்கு அப்படியே நேர் எதிரான வார்த்தையா இருக்கே. ரொம்ப சரியான பாயிண்ட். அந்த உலகத்தின் போக்கு இன்று சரி நாளை தவறு என்று மாறக்கூடியது. ஆனால் ஆண்டவரோட பேரன்பு, அதை எபிரேய மொழியில ஹெசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெசெட் அப்படின்னா? அது உணர்ச்சிகளின் அடிப்படையில் மாறும் அன்பு கிடையாது. அது ஒரு உடன்படிக்கையின் அன்பு. அசைக்க முடியாத, மாறாத, உறுதியான பேரன்பு. அவர் தலைமுறைதோறும் நம்பத்தக்கவர். உலகம் உங்களிடம் எதிர்பார்ப்பது போல ஆண்டவர் உங்களிடம் வெளிவேடத்தை எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா. அவர் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு உங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து மாறுவது கிடையாது. இப்பதான் எனக்கு முழுமையா விளங்குது. அப்போ உலகத்தின் போலித்தனமான அங்கீகாரத்தை நாம தேடி ஓட வேண்டியதில்ல. நான் இந்த உலகத்துக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா என்ன கொண்டாடுவாங்களா அப்படின்னு நேர்களே நீங்க உங்களை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, நீங்க நீங்களாவே இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தோட கைத்தட்டலும் அங்கீகாரமும் நிரந்தரமானது இல்ல. மாறாக நம்மை படைத்த, நம்மை தமது மந்தையின் ஆடுகளாக கருதி பாதுகாக்கும் ஆண்டவரின் பேரன்பே நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான அன்பில்தான் நமது உண்மையான நிலையான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த அன்பை உணர்ந்ததால தான் பவுலும் தீமோத்தேயுவும் ஆசியாவுல கதவு அடைக்கப்பட்ட போது சோர்ந்து போகல. அவங்களுக்கு உலகத்தின் கைத்தட்டலோ வெற்றியோ முக்கியமாக தெரியல. ஆண்டவரின் குரலும் அவருடைய வழிநடத்துதலும் மட்டுமே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. சரியா சொன்னீங்க. இது எவ்வளவு பெரிய விடுதலை தெரியுமா? இந்த உலகத்துல நாம பல நேரங்கள்ல நம்மளோட சக்சஸ், நம்ம போற பாதைகள் திறக்கப்படுவதில் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கதவுகள் அடைக்கப்படும் போது அது ஆண்டவரோட அந்த நிலையான பேரன்பின் ஒரு வெளிப்பாடு தான் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, தூய ஆவியானவர் ஒரு கதவை அடைக்கிறார் என்றால் அவர் நம்மை தீமையிலிருந்தும் உலகத்தின் போக்கிலிருந்தும் காப்பாற்றுகிறார் என்று அர்த்தம். அது மட்டுமில்லாம ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கும் ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் அவருடைய மிகப்பெரிய பேரன்பும் உங்களுக்கான ஒரு புதிய மாசிடோனிய அழைப்பும் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும். கண்டிப்பா விசுவாசிக்கணும். நேர்களே, இன்று நீங்கள் ஒரு நிமிடம் சிந்திட்டு பாருங்கள். உங்களை சுற்றி இந்த உலகம் உங்களை நிராகரிக்கலாம், உங்களுடைய நேர்மைக்காக உங்களை வெறுக்கலாம், அல்லது நீங்கள் ஆசைப்பட்டு பல ஆண்டுகளாக பெரிதும் எதிர்பார்த்த கதவுகள் நியாயமே இல்லாமல் உங்கள் கண் முன்னாலேயே அடைக்கப்படலாம். நீங்க அதை நினைச்சு ரொம்ப துவண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த நிராகரிப்பும் தடைகளும் உங்களை இந்த உலகத்தின் நிலையற்ற மாயையிலிருந்து விடுவித்து ஆண்டவரின் நித்தியமான பேரன்பை நோக்கி, உண்மையாகவே உங்களுக்கான மாசிடோனியாவை நோக்கி உங்களை வழிநடத்துகிறது என்பதை உங்களால் இன்று உணர முடிகிறதா? அந்த அடைக்கப்பட்ட கதவை ஒரு ஆசீர்வாதமாக உங்களால் பார்க்க முடிகிறதா? இதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஆம், நாம் அனைவரும் அந்த தூய ஆவியானவரின் உறுதியான வழிநடத்துதலுக்கும் ஆண்டவரின் மாறாத பேரன்பிற்கும் நம்மை முழுமையாக கையளிப்போம். இப்போ நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. உமது மாறாத பேரன்பிற்காக நன்றி. நாங்களாகவே உருவானவர்கள் அல்ல, உமது கைகளில் உள்ள பாதுகாப்பான ஆடுகள் என்பதை உணர்த்தியதற்காக நன்றி. எங்கள் தனிமையை அகற்றி உமது அன்பை மற்றவர்களுக்கு பகிரும் கருவிகளாக எங்களை மாற்றும். எங்களை இந்த உலகத்திலிருந்து உமக்கு சொந்தமானவர்களாக தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆமாம் ஆண்டவரே. நாங்கள் வாழும் இந்த உலகத்தின் இரைச்சலுக்கு மத்தியில் உமது வெளிச்சமாக,
உமது அன்பின் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு பலம் தாரும். உலகத்தின் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் உமது வார்த்தையை உறுதியாக பற்றிக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துறீங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.